ஒரு மனிதனை அழிப்பதற்கு வாளோ கத்தியோ தேவையில்லை. அவனுடைய குறைகளை தினமும் நினைவூட்டிக் கொண்டே இருந்தாலே போதும். ஆனால் இந்த உலகத்தில் ஒரு விசித்திரமான பழக்கம் இருக்கிறது. எல்லோருக்கும் பிறரின் தவறு தெளிவாக தெரிகிறது. ஆனால் தன் தவறு மட்டும் ஒருபோதும் தெரிவதில்லை. ஒரு முறை சிந்தித்து பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் உங்களை வெறுத்தவர்கள் யார்? உங்கள் வெற்றியை தடுத்தவர்கள் யார்? எல்லோரும் எதிரிகளா? அல்லது உங்களுக்குள் இருந்த சில தவறுகள்தான் உங்களுக்கு மிகப்பெரிய எதிரியா? மற்றவர்களை குறை சொல்வது மிகவும் எளிது. அவன் இப்படித்தான், அவள் இப்படித்தான், இந்த உலகமே சரியில்லை என்று சொல்லிக்கொண்டே வாழலாம். ஆனால் அந்த ஒரு விரலை பிறரை நோக்கி நீட்டும் பொழுது மீதமுள்ள 3 விரல்கள் யாரை நோக்கி காட்டுகின்றன தெரியுமா? உங்களைத்தான். அதுதான் வாழ்க்கையின் மிகப்பெரிய உண்மை. தன்னை திருத்திக் கொள்ளாத மனிதன் எத்தனை புத்தகங்கள் படித்தாலும் பயனில்லை. எத்தனை ஆலோசனைகள் கேட்டாலும் பயனில்லை. எத்தனை வாய்ப்புகள் கிடைத்தாலும் முன்னேற முடியாது. ஏனென்றால் பிரச்சனை வெளியே இல்லை, அது உள்ளே இருக்கிறது. ஒரு கண்ணாடி முன்னு நின்று பாருங்கள். உங்கள் முகத்தில் தூசி இருந்தால் கண்ணாடியை துடைப்பீர்களா? இல்லை உங்கள் முகத்தை சுத்தம் செய்வீர்களா? அதே போலதான் வாழ்க்கையில் எல்லாமே தவறாக நடக்கிறது என்று நினைத்தால் முதலில் உலகத்தை மாற்ற முயற்சி செய்யாதீர்கள். உங்களை மாற்றத் தொடங்குங்கள். ஒரு நல்ல வார்த்தை, ஒரு நல்ல பழக்கம், நல்ல முடிவு உங்கள் வாழ்க்கையை முழுவதுமாக மாற்ற முடியும். பிறரின் தவறுகளை எண்ணிக்கொண்டிருக்கும் மனிதன் ஒரு நாளும் உயர முடியாது. ஆனால் தன் தவறுகளை ஒவ்வொரு நாளும் திருத்திக் கொள்ளும் மனிதனை இந்த உலகத்தில் யாராலும் தோற்கடிக்க முடியாது. இன்று முதல் ஒரு முடிவு எடுங்கள். பிறரை குறை சொல்லும் ஒவ்வொரு முறையும் ஒரு நிமிடம் நின்று, இந்த தவறு என்னிடமும் இருக்கிறதா என்று உங்களையே கேட்டு பாருங்கள். அந்த ஒரு கேள்வி உங்கள் வாழ்க்கையே மாற்றும். இறுதியாக ஒரு கேள்வி. அடுத்த வீடியோவில் எந்த தலைப்பை பற்றி பேச வேண்டும்? உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ல எழுதுங்கள். அதிகம் கேட்கப்பட்ட தலைப்பை அடுத்த வீடியோவாக வெளியிடுகிறேன். ரைஸ் லைஃப் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்தும் பயணிப்போம்.